ஸோ வீடியோ போட்டு இட்ஸ் பீன் குவைட் அ ஃபியூ டேஸ். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2-3 பேர் ஸ்கின் கேர் வீடியோ போடு அப்படின்னு சொன்ன ஒரே ரீசன்னால் இன்றைக்கி அதை பற்றி வீடியோ போடலான்னு யோசித்தேன். Are you guys freaking serious? ஏண்டா நான் எல்லாம் குளிக்கும்போது தலைக்கு ஷாம்பு போட்டுட்டு அதில் வர்ற நுரைய சர்ற புர்ருன்னு ஃபேஸில் தேய்ச்சிட்டு வர்ற ஆள் என்கிட்ட போய் ஸ்கின் கேர் கேட்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? இப்போ நான் சொல்ல போகிற அந்த 2-3 விஷயம் வந்து நான் பர்சனலாக எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டது. அதை பார்த்துட்டு நாங்களும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும். அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஏன்னா எல்லாரோட ஸ்கின்னும் ஒன்று கிடையாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கவே மாட்டேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்ணுறது ஐஃபோன். ஸோ ஐஃபோன்ஸ் வந்து யூஸ்வலி நம்ம ஸ்கின் டோனை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டும். ஓகே, என்னோடய ஸ்கின் ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்கின் எல்லாம் கிடையாது. நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் போர்ஸ் எல்லாம் ரொம்ப விசிபிளாகவே தெரியும். ஆல்சோ எனக்கு இந்த கண்ணு பக்கத்தில் பிளாக் டாட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. சின்ன வயசுலேருந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாகலாம் தெரியாது. நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ என்னோடய ஸ்கின் டைப் வந்து பேசிக்கலி காம்பினேஷன் ஸ்கின். ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது, ட்ரையாகவும் இருக்காது. சரியா? ஸோ நான் வந்து 2 days ஒன்ஸ் இல்லை எப்பப்போல்லாம் தலைக்கு ஆயில் வைக்கிறேனோ அப்போல்லாம் வந்து நான் ஃபேஸுக்கும் ஆயில் ஃபுல்லாக போடுவேன். ஃபேஸுக்குன்னா ஃபுல்லாக லைக் தாடி, காது, கழுத்துன்னு ஃபுல்லாக போடுவேன். ஸோ ஒரு 1 hour 1.5 hours கழிச்சு ஸோ நான் குளிச்சுட்டு வந்து நான் பார்க்கும்போது அது வந்து நல்ல ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் அடுத்து நான் பண்ணுற ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நைட்டு குளிச்சுட்டு அந்த வேஸ்லின் இருக்கும்ல, 5 ரூபா டப்பா, அதே தான், அதை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுவேன். மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது நல்ல பிரைட்டாக இருக்கும் ஃபேஸ். இது வந்து அது பேசிக்காக வந்து ஒரு பெட்ரோலியம் ஜெல்லி தானே. ஸோ அதனால் எனக்கு அது ஓகேவாக இருந்துச்சு. சரியா? அதுக்கப்புறம் எப்போவாச்சும் வந்து நான் லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் ரொம்ப ரேராக வந்து நான் அது பேர் என்ன, நோஸ் ஸ்ட்ரிப்ஸ், அந்த நோஸ்க்கு மேலே ஒன்று போட்டுட்டு இப்படி பீல் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒயிட் ஹெட்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணுவேன். அதுவும் ரொம்ப ரேண்டமாக. அப்புறம் ரொம்ப ரேராக ஸ்கின் மாஸ்க், பேர் என்ன, ஃபேஸ் மாஸ்க், அது யூஸ் பண்ணுவேன். அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லை. நம்ம ஜூடியோக்கு போனோன்னா அங்கே கிடைக்கும்ல ஒரு காஃபி மாஸ்க் மாதிரி, அதுதான் யூஸ் பண்ணுவேன். அது ஆக்சுவலி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எப்போவாச்சும் அது ஒரு 2 months ஒன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸ் அதை நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 2 years முன்னாடி. என்னென்னா மாய்ஸ்சரைசர் நான் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஓகே, மாய்ஸ்சரைசர் நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா 2 years ஆயிடுச்சு. அந்த பான்ஸோடது ஒரு ப்ளூ கலர் டப்பா, இதுதான், இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன்னு பார்த்தா நம்ம டாக்டர் ஷெத்தோட ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது என்னோடய ஸ்கின்னுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அதை நான் போட்டுட்டு போனாலே எல்லோரும் என்ன ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபேஸ்க்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிலாம் எந்த அவசியமே இல்லை. நிறைய வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலே போதும். ஏன்னா நான் அதிகமாக சாப்பிடுவேன். மேபி அதோட எஃபெக்டாக கூட இருக்கலாம். எனக்கு ஓரளவுக்கு இந்த காம்பினேஷன் ஸ்கின் கிடச்சதுக்கான காரணம். ப்ளஸ் நான் வந்து ஸ்கூல் டைம் இப்போவும் பண்ணலாம். பட் ஸ்கூல் டைம் அப்போ எங்கள் அம்மா டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் கொடுப்பாங்க. அது ஒரு காலம். அதுவும் கூட ஒரு மேபி ஒரு ரீசனாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களை மாதிரி தான் நானும். ஓகே, எனக்கும் ஆன்லைனில் பார்க்குற எல்லா ப்ராடக்ட்ஸையுமே வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனால் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு பட்ஜெட் இல்லை. செகண்ட்லி வாங்கி போட்டுட்டு ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இருந்துக்கிற ஃபேஸும் போயிருமே அப்படின்ற ஒரு பயம். ஸோ அதனால் நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. மேபி நான் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். ஃப்யூச்சரில் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நான் வந்து ப்ராப்பராக டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதுதான் வாங்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் நான் அப்படி எதுவும் யூஸ் பண்ணால் அப்போ நான் தனி வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.